இப்ப வந்து காங்கிரஸ் வந்துருச்சு 12, அப்புறம் விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஒரு 6 வந்துருச்சுன்னா 118. ஆனா அவங்க போவாங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம பேச்சுக்கு வேணா பேசலாம். அவங்க வரமாட்டோம்னு சொல்லி திமுக தலைமையை போய் பார்த்து அவங்க திமுகவோட தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வன்னி அரசு என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி எங்க தலைமை வந்து நல்ல முடிவு எடுப்பார்கள்னு நம்புகிறோம் விரும்புறாங்க எடுத்துக்கலாம். பட் அதுக்கான அனுமதி திமுகவோட வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ இன்னும் சில 1-2 நாட்கள்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நாங்க அந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு இருக்காரு திருமா அவர்கள். அந்த ஒரு வீடியோவும் பார்த்தேன். இன்னைக்கோ நாளைக்கோ நாங்க கூடி பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பார்த்தோம். அதுலயும் இப்ப காங்கிரஸ் வந்து இவ்வளோ பிளேட்டண்டா ஒரு பதவி ஆசையில இவங்களை உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு இந்த ஆட்சி தாக்கு பிடிக்கும், இந்த ஆட்சி வந்து திமுக ஃபார் தட் மேட்டர் ஈவன் அதிமுக இவங்களை விட நல்லா பண்ணி பேர் வாங்குவாங்களா இல்ல வந்து சொதப்பிடுவாங்களா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் ஆல்ரெடி இவங்களுக்கு வந்தாச்சு. அப்போ அந்த 112 தான் அப்படின்னும் போது அதுலயும் காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு மந்திரி பதவின்னு வேற சொல்லிட்டாங்க. தனியா வெளில இருந்தெல்லாம் ஆதரவு கிடையாது, நாங்க உள்ள வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 மினிஸ்டர் வந்துருச்சு. 5 எடுத்துக்காங்க. என்னப்பா 5 மந்திரி 5 அப்பா இல்லன்னா 4 மந்திரி 1 சபாநாயகர் போங்க. நல்ல வேலை, நான் ஆள் தேடணும், நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதுலயும் காங்கிரஸ்ல இருந்து சபாநாயகரா நிறுத்தினாங்கன்னா அதிமுக நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க. டஃபா ஒரு காம்படிஷன், இவங்க ஒரு ஆளை நிறுத்துவாங்க. அதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இவங்க பண்ண முதல் தப்பு காங்கிரஸோட சேர்ந்து போயிட்டு போஸ்ட்போல் அலையன்ஸா போனாங்க. அடுத்தது இது அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு ஜனாதிபதி ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா சட்டசபை கலைக்கப்பட்டு விட்டது, சரியா? அதனால இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த காங்கிரஸை சேர்த்தது இவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு.